அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 3/4 கப்பு பச்சரிசி மாவு வீட்டில் அரைச்சிடுங்க. அதில் இடியாப்பம் செய்கிறேன். 1 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து வெதுவெதுப்பான தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சிங் பண்ணணுங்க. ஃபஸ்ட்டு ஸ்பூனால் மிக்சிங் பண்ணிக்கலாம், சூடாக இருக்குங்க. இந்த மாதிரி பதத்துக்கு வரும்போது மாவு ஆறிடுங்க. நம்ம கையாலே மாவை நல்லா சாஃப்டாக மிக்சிங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சாஃப்டாக மாவை நல்லா மிக்சிங் பண்ணி வச்சுக்கணுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இடியாப்பத்தட்டெல்லாம் ரெடியாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை பிழிஞ்சு வச்சுட்டு இந்த மாதிரி ரெடியாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பானையில் தண்ணி கொஞ்சம் சூடு பண்ணிக்கோங்க. ஒரு இட்லி தட்டு வச்சு சூடானதும் நம்ம ரெடியாக வச்சுருந்த இடியாப்பத்தட்டத்தை ஒரு 1/1 அடுக்கி வச்சுக்கணும். இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கோங்க தனித்தனியாக 1/1. நெக்ஸ்ட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஸ்டீம் ஆகிடுங்க. நெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா ஸ்டீம் ஆகிருக்குங்க, பார்த்தாலே தெரியுது பாருங்கள். நல்லா சூப்பராக வந்திருக்கு. சின்ன பசங்க வீட்டில் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் பசங்கள்லாம் இடியாப்பம் வீட்டில் செய்கிறதுனா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கலாங்க எப்படி வருதுன்னு. பாருங்கள், சூப்பராக தட்டில் ஒட்டாமல் நல்லா பூ போல் வந்திருக்குங்க. செம்மையாக வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். தட்டில் இல்லைங்க, தொட்டுக்க சாப்பிட்றதுக்கு நம்ம தேங்காய் பால், மோஸ்ட்லி நாங்கள் விரும்புகிறது ஃபிஷ் குழம்பு. சூப்பராக இருக்குங்க இடியாப்பத்துக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ வெரி மச்.